பேரிட்டினா நமக்கு ஆல்ரெடி தெரியும் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் ஹேவ் இன்ட்ரின்சிக் ஸ்பின்னு தெரியும். தட் மே பி இன்டெக்ரல் ஆர் ஹாஃப் இன்டெக்ரல் டிபெண்டிங் அப்பான் தி மாஸ் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ தே ஹாவ் வெல் டிஃபைன் பேரிட்டி. அந்த பேரிட்டி எப்படி இருக்கும்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னா இருக்கும். அதாவது தட் மே பி எய்தர் ஈவன் ஆர் ஆட். அது நியூக்ளியான்ஸை பொறுத்து இது ஈவனாகவும் இருக்கலாம் ஆடாவும் இருக்கலாம். இப்போ ஸ்பின் அண்ட் பேரிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ற மாடல் எது அப்படின்னு சொன்னா ஷெல் மாடல். இப்ப நம்ம இதுல ஸ்பின் அண்ட் பேரிட்டி பத்தி எவ்வளவு பார்த்தோமோ இது எல்லாமே நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா எகைன் நம்ம நியூக்ளியர் மாடல்ஸ்ல இருக்க ஷெல் மாடல்ல பார்ப்போம். இப்போ ஸ்பின் அண்ட் பேரிட்டி ஆஃப் நியூக்ளியர் கிரவுண்ட் ஸ்டேட்ஸை எது எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஷெல் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதுலயும் அதே தான் 3 கேசஸ் ஈவன் நியூக்ளியை, ஆட் நியூக்ளியை அண்ட் ஆட் மாஸ் நம்பர். அதாவது ஏதாவது ஒரு புரோட்டானோ இல்ல நியூட்ரானோ ஆடா இருக்கிறது. இப்போ அது என்னன்னு சொல்லலாம் ஈவன் ஆட் இல்லைன்னா ஆட் ஈவன் நியூக்ளியைன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதுல ஈவன் நியூக்ளியா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா ஒன்னோட ஒண்ணு பேர் ஆகி தே ஹாவ் ஈவன் பேரிட்டி. நம்ம அதுல என்ன சொன்னோம் ஸ்பின்ல என்ன சொன்னோம் ஈவன் நியூக்ளியா இருந்துச்சுன்னா the total angular momentum and of a paired nucleons cancel out and they result in a spin zero ன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இங்க ஈவனா இருந்துச்சுன்னா they tend to pair up and they have even parity. ஓகேவா. and then odd நியூக்ளியைனா நமக்கு அங்க என்ன சொன்னோம் ஸ்பின்ல நம்ம வந்து ஆங்குலர் மொமெண்டம் J1 கண்டுபிடிக்கணும் for a proton and J2 for neutron கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் L1 கண்டுபிடிக்கணும், L2 கண்டுபிடிக்கணும். ஒரு இது புரோட்டானுக்கு ஒரு இது நியூட்ரானுக்கு. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஆட் நியூக்ளியோட என்ன கிடைக்கும் பேரிட்டி வந்து கிடைச்சிரும். அது -1 ஹோல் பவர் L. இதுதான் வந்து நம்ம பேரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. அடுத்து ஆட் மாஸ் நம்பர் இருக்கிற நியூக்ளியை ஒரே ஒரு அன்பேர்டு நியூக்ளியான் இருக்கு அப்படின்னு சொன்னா -1 ஹோல் பவர் L. இங்க நம்ம ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் அன்பேர்டா இருக்க போது அதனால L1 பிளஸ் L2ன்னு சொன்னோம். இங்க நமக்கு ஏதோ ஒண்ணு எதர் புரோட்டான் ஆர் நியூட்ரான் தான் அன்பேர்டா இருக்க போகுது. அதனால நம்ம வந்து இங்க L மட்டும் சொல்றோம்.